கல்லை விஷம் என்கிறார்கள். அப்போது நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது. டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர், பிராண்டி, விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறது. கல் நஞ்சு என்றால், கல் மது தடை செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா, புனித நீரா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கல் இறக்க தடை இல்லாத போது என் நிலத்தில் மட்டும் ஏன் தடை? இந்த கேள்வியை எழுப்பாதவன் எப்படி மானமுள்ள மனிதனாக, அதுவும் தன்மானமிக்க தமிழனாக இருக்க முடியும்? புதுச்சேரியில இருக்கு, கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, எல்லா மாநிலங்களிலும் இருக்கும்போது என் நிலத்தில் ஏன் தடை? ஒரே காரணம் தான், என் உடன் பிறந்தார்களே. எந்த மாநில முதல்வருக்கும் சாராய ஆலைகள் கிடையாது. தமிழ்நாட்டை ஆண்டவர்கள், ஆண்டு கொண்ட இருப்பவர்களுக்கு சாராய ஆலைகள் கணக்கில்லாது. டாஸ்மாக் கடைகளில் விற்கிற சரக்கு இவர்கள் காய்ச்சுகிற சரக்கு. உலகத்தில் உற்பத்தி செய்வனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருந்ததில்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாராயத்தை காய்ச்சுவனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருக்கிறான். இங்க இருக்கிற சிக்கல் அதுதான். கல்லை திறந்து விட்டால் எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும், எவ்வளவு குடிக்கிறவனா இருந்தாலும் 2 லிட்டர் 3 லிட்டர் முடிஞ்சிடும். கல் உணவின் ஒரு பகுதி ஏன் சொல்றான்? போதும்ன்றான். சாப்பிடும் போது சாப்பாடு மட்டும் போதும்ன்றான். அது மாதிரி கல் ஒரு 3 லிட்டர் குடிச்சா போதும்ன்றான். ஆனால் 3 லிட்டர் குடிச்சிட்டு ஒரு அதிகபட்சம் போனா 100 ரூபாய்க்குள்ள குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான். ஆனா டாஸ்மாக் சரக்கு அதை அனுமதிக்கல. நீ 100 ரூபாயோட வீட்டுக்கு போறியா? இங்க வா, பொண்டாட்டி தாலியா இருக்குன்னு ஆத்தா அப்படின்னு சொத்த வைக்கணும்ல, வா அப்படின்னு குடிச்சு குடல் செத்து சாகிற வரை வைப்பான். இவர்கள் அந்த கடையை திறந்து வைத்து விட்டு, அதுவும் பெரிய வியாபாரியே சொல்லுகிறார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள், உங்கள் அப்பா நான் சொல்லுகிறேன், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள்? அது கடை விற்கிறது, அது நான் தான். எங்க ஊர்ல ஒரு பெரிய ஒரு தாத்தா தெருவில் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா விளையாடி இருக்கும்போது, பாடாவதி பல்லுப்பொடி யாரும் வாங்காதீர்கள், பாடாவது வெள்ளிப்பொடி யாரும் வாங்காதீர்கள், சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு பாரு. நாங்க எங்க அம்மா பாவம்மா தாத்தா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்கிறாருன்ட்டு அவர் சொன்ன பாடாவதி பல்பொடியை வாங்குவோம். அது மாதிரி நம்ம அப்பா யாரும் குடிக்காதீர்கள், உங்களை நம்பிதான் திறந்து வச்சிருக்கேன், 50,000 கோடி அதுல இருந்தா வரணும். இது ஒரு கூத்து, இது ஒரு கொடுமை. அதான் இது. அந்த நிலைமையை மாற்றணும். கலிகட்கு நீட்டத்தம் கையால் கலிகள் விதிர்த்திட்ட வெங்கல் துளி கலந்து ஓங்கு எழில் யானை மிதிப்ப சேராகுமேன்னு சங்க இலக்கியத்துல பாட்டுருக்கு. அதுக்கு என்ன பொருள்? கல்ல குடிக்கும் போது சிந்திர கல்லு நுரை அதெல்லாம் தெருவெங்கு நிறைஞ்சு கிடக்கும் போது அதுல மிதிச்சு போன யானை நடந்து போகும்போது அந்த கல்லோட சேர்ந்த மனம் வீசுதுறாங்கிறான் சங்க இலக்கியத்துல. இங்க பல பேர் நாங்க கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். அது அதிகமான அவையும் கல்லுண்டு பேசிக்கொண்டு இருந்தாங்கிறான். இது என் வாழ்வியலோட கலந்த உணவு. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. தேவையில்லாத வேலைய பனையர் கல் இறக்கிறவனை கைது செய்தவார் 6 மாசம்தான். ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும் வச்சு செஞ்சு விட்டுருவேன், பூராத்தை வச்சு செஞ்சு விட்டுருவேன். ஆமா, தேவையில்லாது வந்து அவனை வந்து தொடக்கூடாது. நீ இந்த சேட்டையெல்லாம் செய்யக்கூடாது. பூரா இது விவசாயம். பனை தென்னை என்பது விவசாயம். 50-60 ஆண்டு கால பனையை 50 ரூபாய்க்கு விற்கிற அவலம். 50 கோடி பனை இருந்த இடத்துல 5 கோடி பனை தான் இந்த நிலத்தில் இருக்கு. எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சு. 10 கோடி பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்ற திட்டத்தை வைத்திருக்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி தான். நாங்க இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பனை விதைகளை தூவி வருகிற எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்கு நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தபோது பனையை தென்னையை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் அமைப்போம். 840 பயனை தருகிற உலக உயிர் பனை ஒன்றுதான். பனை என்னுடைய தேசிய மரம். அதை நான் இழக்க முடியாது. பனை அதை நினை என்பதுதான் எங்களுடைய மந்திரம். பனை அதை நினை, தாயை போல் கட்டி அணை என்பதுதான் எங்களுடைய மந்திரம். இத வந்து காலு மது இதெல்லாம் சொல்லிவிடாது. இங்க சில மேதைகள் என் தம்பி எல்லாம் சொல்றான் பாருங்க,
பனையிலிருந்து சார் பனஞ்சார் வரும். அதுல ஏதாவது கலந்தாத்தான் கல்லாகும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் டே நான் வென்று வந்து இதே பனையில கட்டி வச்சு வெளுக்கிறேன்டா டே ஐயோ பயலுகளா சேட்டை சேட்டை. ஒருத்தன் வாத்தியாரு, ஒருத்தன் பேராசிரியர், ஒருத்தன் முதலமைச்சர் பாணி இனிக்குதா சக்கர கொடிகளா நாட்டை இவங்க கிட்ட கொடுத்தா விளங்குமாடா டே விளங்குமா. எதற்காக இந்த வேலையை நான் செஞ்சேன்? நான் இதுல ஏறத்தான் தயாரா இருந்தேன். என் தம்பியா வேணாம் இந்த படிக்கட்டு எல்லாருமே அதுலதான் ஏறோம் வான்ட்டான். நான் வரும்போது இது தேவைப்படாது விசை ஏணி வச்சிருக்கேன், தட்டா கரன்னு கொண்டு போய் விட்டுரும். இப்ப எல்லாம் இந்த இது மாதிரி பொக்லின் மாதிரி அப்படியே நகர்த்தி நகர்த்தி கொண்டு வச்சு ஏறி சீவிட்டு இறங்க வேண்டியதான். ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யற வேலை இல்லை, உழைக்கும் மக்கள் ஏழை எளிய மக்கள் செய்யற எல்லாருடைய வேலை. தாயின் மாரில் இருந்து வருகிற பால் போல பனையின் மார்பில் இருந்து இது வருகிறது. பனம்பால் தென்னம்பால். நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது வந்த உடனே கல் என்றதை நீக்கிவிட்டு பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு என்றுதான் கடைகளை திறப்போம். சீமை சரக்குகளை தடை செய்வோம். இந்த மாதிரி தெருவுக்கு 2 கடைகளை இருக்கிறதை மூடுவோம். உயர் ரக விடுதிகள், 5 நட்சத்திர விடுதிகள், சுற்றுலா தலங்கள், கடற்கரையில் இருக்கிற தங்கும் விடுதிகள், அதுக்கு வேணால் அனுமதி கொடுத்து வெளிநாட்டு பயணிகள் வந்தால் அவர்களுக்கு வேணால் அந்த வாய்ப்பை கொடுப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி தெருவுக்கு 2 படிப்பகம் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் தெருவுக்கு 2 குடிப்பகங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள். என் ஊர்ல கல்ல இருக்கணும் சொந்தக்காரன் புறம் பிடிச்சிட்டு போயிட்டான். போலீஸ் ஸ்டேஷனே இருக்காதுன்ட்டேன், தகர்த்தெறிஞ்சிரும் பாத்துக்கிட்டேன். வேற ஏதாவது வேலை செய்ய. இப்ப ஒவ்வொன்னா செய்யறேன். இந்த வாரம் ஒன்னொன்னா செய்யறேன். நீ கல் இறக்கிருக்கேன். நேத்து இந்த தைப்பூசத்துக்கு நீ வந்து எங்க திருமுருக பெருமானுக்கு தமிழ்ல குடமுழுக்கு செய்யின்னு செய்ய மாட்டான். சேகர் பாபுக்கு என் தாய்மொழியில சொல்லணும்னு என்ன வேத்தி கிடக்கு? அவனுக்கு என்ன நேர்த்தி கிட? அவர் தாய்மொழி அது இல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ அங்க குடமுழுக்கு நடத்து, நான் இங்க பக்கத்தில் நடத்துறேன். அதே என் முருகனை வச்சு, அதே 76 குடத்தை வச்சு, என்னுடைய ஓதுவார்களை வச்சு, என் தாய் தமிழ்ல என் பாட்டனுக்கு என் முருக பெருமானுக்கு நான் மந்திரம் சொல்லி ஓதுறேன். அந்த முருகன் தன்மானமிக்க தமிழ் மகனா என் தாத்த என் பாட்டன் பேரனோட நிக்கிறான், ஊரானோட நிக்கிறான்னு பாத்துருவோம். எவனோட என் பாட்டன் நிக்கிறான்னு பாத்துருவோம். வா அன்னைக்கு பாத்துருவோம். அது மாதிரி அடுத்தது ஆடு மாடுகள் மேய தடை போடுறான். கால்நடைகளுக்கு மேய்ச்சல் இடம் கிடையாது. மலையை வெட்டி என் தாயின் மாறை அறுத்து விற்கிற அந்த அயோக்கிய குவாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த மலையடி வாரியத்தில் மேய தடை போடுறான். வனச்சட்டம்னு பாதுகாப்பு சட்டம்னு போட்டு என்னுடைய சொந்தங்கள் ஆடு மாடை மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான், வழக்க போடுறான். அப்ப என்ன பண்றது? நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை 10ஆம் தேதி. ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன். அதுல அவன் சரியா வரல, நானே 2000-3000 ஆடு மாடுகளை திரட்டிட்டு வாங்கருவாளோட, இப்ப பாலையருவாளோட, அப்புறம் வாங்கருவாளோட மேய்க்க போவேன். எவன் குறுக்க வருவான்னு பாப்போம். ஏய், எத்தனை விதமான சிலம்பு இருக்கோ அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேணாம். குறுக்க வேணா வந்தா குறுக்கு ஒடிஞ்சு போயிரும். பார்த்து பண்ணிக்கணும். அங்க ஆடு மாடுகளை மேய்க்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? ஒவ்வொன்னா செய்யறேன். ஒன்னும் இந்த இருக்கு. எனக்கு ஒன்னும் வேற வேலை இல்ல. யாரோ சொன்னாரு அது வழக்குன்னு. எனக்கு தேர்தல்லாம் 6வது 7வது கடமை தான். முதல்ல இதுதான். உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியானது எதுன்னு கேளு, சிறையில் இருக்கிறதா. ஏன்னா எவனும் எனக்கு அழைக்க மாட்டான், செய்தி போட மாட்டான். அண்ணே என்னை கிள்ளிட்டான், அண்ணே என்னை நோண்டிட்டான். வரல 24 மணி நேரமும் புத்தகமும் நானும் இருப்பான். பக்கத்துல ஒரு ஏடு இருக்கு, ஒரு பேனா இருக்கு. நான் பாட்டுக்கு எழுதுவேன். மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு இங்க வந்து பூராப்பிலும் கொண்டு எடுத்துக்குவேன். இப்பவே கேட்கிற கேள்விக்கு பதில் இல்ல. அந்த காவலர் கெஞ்சுவாரு, ஐயா 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 நீங்க கொஞ்சம் தூங்கிட்டியா, காலையில எந்திரிச்சு படிக்கலாம் இல்லைங்க ஐயா ஏயா அப்படின்னு. காலையிலயும் படிக்கணும், இப்பவும் படிக்கணும். உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா அப்படி ஓரமா அங்க போய் இருந்து தூங்குங்க. ஒரே ஒரு காவலரை எனக்கு போடுவான். அவரையும் மேல அந்த அவருக்கு வேற ஆள் இல்ல. ஐயா ஐயா நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு படிக்கலாம் இல்லைங்க. என்னை பெத்த தாய் கூட இப்படி எல்லாம் கருணையா ரொம்ப அன்பா, ஐயா 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 சாப்பிட்டு படிங்க ஐயா, நல்லா இருப்பீங்க ஐயா அப்படியெல்லாம் பாசம் காட்டுவாங்க. அதனால எதுக்கும் பயப்படுற ஆளு நம்ம இல்ல. அடுத்து ஒவ்வொரு போராட்டமா செய்யறேன், ஒன்னா. எது இடியே விழுந்தாலும் நகர்றதா இல்ல, ஒண்ணும் இல்ல. அதனால ஒவ்வொரு போராட்டம் பாரு, எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமா அவனே கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நானும் எங்க தம்பியில முடிவு பண்ண தீ குளிக்கிற போராட்டம்.
ஏன்னா சீமானுக்கு பேர் வந்துரும்னு பல பேரும் தீக்குளிச்சு சாவான். அதனால கல்லு இறக்குறது இந்த இருக்கிற நெருக்கடி அச்சுறுத்தலை போக்கத்தான். இந்த கல் இறக்குற என் தம்பி பாண்டியன் விக்டர் மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது, உங்க உடன் பிறந்த ஒரு அண்ணன், அவன் கூட பல லட்சக்கணக்கான தங்கைகள் தம்பிகள் பெரும்படை இருக்கிறவங்கிறத நீ கவனத்தில் வச்சுக்கணும். ஒன்னுக்கும் பயப்படாத, ஒன்னுக்கும் பயப்படாத. அதிகபட்சம் போனா இன்னும் 10 மாசம் ஆடுவான். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்று வரான். அதே விவசாயி எனக்கு என்ன மட்டும் இல்ல, சின்னமா தான். நீ என்ன தேட வேண்டியதில்லை, சின்னத்திலே நான் தான் இருக்கேன். அவனுக்கு தெரியல சீமா மூஞ்சின்னு கொடுத்துட்டான். சீமானதான் வரைஞ்சு கொடுத்துருக்கான்னு தெரியாதுல்ல தேர்தல் ஆணையத்தில் இருக்கவனுக்கு. அவனுக்கு இப்ப ஐயா அவர் தானே அது, ஐயா என்னது இது முடியாது. சீமான் சின்னம் இல்ல, சீமானே தான் சின்னம். அதனால எப்படியாவது ஓட்ட போட்டு வெளில விட்டுரு. புரியுதா? முருகனே எங்கூட கூட்டணியில் இருக்காப்ல. யாரு? முருகன், சிவன், அப்புறம் எங்க மாயன் திருமால் பெருமாள்லாம் ஏன் பின்னாடி தான். ஏன்னு பேர நான் தான் இருக்கேன். அவனுக்கு எவனும் வரமாட்டான். உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது, எனக்கு உன்னை விட்டா நாதி கிடையாது. அதனால தயவு செய்து இந்த பாருங்க, எங்க அப்பா பாருங்க, எத்தனை ஆண்டுகளா, எவ்வளவு ஆண்டுகளா இந்த கல் உரிமைக்கு போராடுறாங்கன்னு பாருங்க. அவர் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகள் நாங்க வென்று வந்து கால திறக்கிறான், அவர் கையால திறக்கிறான். எவன் தான் வரான்னு பாக்குறோம், மூடுறோம். டாஸ்மார்க் அதை அவர் கையாலே மூடுறோம். பானை தென்னை வாரியத்துக்கு நம்பி பாண்டியன் தலைவரா போடுறான். ஆடுறா பாத்துக்கிறோம். ஒரு கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய் அமெரிக்கால உலக நாடுகள்ல கருப்பட்டிக்கு அலையிறான். இங்க உற்பத்தி இல்ல. நாம வர்றோம், பனை தென்னை எல்லாம் சார்ந்து தொழிற்சாலை போடுறோம். வாழ்விடத்திலே அரசு வேலையை கொடுக்கிறோம். படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. பாய் விண்ணுதல், நார் விண்ணுதல், கொட்டான் விண்ணுதல், கருப்பட்டி செய்தல், நாட்டு சக்கரை செய்தல், பணம் கற்கண்டி செய்தல், எல்லாம் அந்த இடத்துல தொழிற்சாலை. எங்கேயும் கவர்மெண்ட் வேலை, அரசு வேலை. நீ வெளியில வர வேண்டியது இல்ல. வாழ்விடத்துல வேலை தரவன் அண்ணன், நீ என்னை வெள்ள விட்டுரு, நான் பயன்படுத்தி காட்டுறேன். நீ என்னென்ன வேலை செய்யறேன் பாரு. மண்ட முழுக்க கனவு. ஒன்னே ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு, மீதியை நான் பாத்துக்கிறேன். அதனால பயப்படாத. கல்ல குடிக்க ஊக்கப்படுத்துறாரு. டேய் ஒரே கேள்விதான்டா, கல்ல குடிச்சு செத்தவன் ஒருத்தனை சொல்றான், சொத்தம்பிட்டையும் வித்தவனை காட்டுறா, நாங்க போயிடறோம். ஒரு மர கல்ல குடிச்சு பாடுறா, இப்படி மினு திமிரா இருக்கும்டா, திமிரா இருக்கு. அந்த இது குடல் செத்து போச்சு, ஈரோக்குள்ள அழுகி போச்சு, இந்த இது ஆர்கான் செத்து போச்சு, ஒரு அளவு இருக்காது, எல்லாம் தெம்பாயிரும். அதனால கல் என்ற சொல்லை ஒழிப்போம். நம்ம மூதாதை கல் உண்ணாமையில் பாடிட்டாங்கிறாங்க. அவன் எல்லாம் பாடினா, புலால் உண்ணாமை கூட தான் சொல்லியிருக்கான். அவன் சொல்லியிருக்கான், எல்லாம் அவனே தான் சொல்லியிருக்கான். கொல்லான் அவனை வந்து எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும்ன்றான். புலால் உண்ணாம இருக்கிறவனை அவனே சொல்றான். அவன் என்ன சொல்றான்? கொலையில் கொடியோரை வேந்தறுத்தல் பயங்கோல் களை கட்டங்களோடு நேருங்கிறான். அரசனுக்கு துரோகிகளை போட்டு தள்ளுறது ஒரு களை எடுக்கிறதுக்கு சமம்டாங்கிறான். அதனாலதான் பாளையர்வாளோட சுத்தம், பல வேற களை எடுக்க வேண்டியது இருக்க. அது வந்து அதனால அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாது. சிறை என்றால் நிறை, தடை என்றால் உடை. எதையும் தகர்க்கும் தமிழர் பெரும்படை. அதனால தைரியமா கவலைப்படாம இரு. ஒவ்வொன்னா செய்யறோம், ஒவ்வொன்னா செஞ்சு விடுறோம். எதாவது இருக்கோ எதிர்த்து போரிட்டு நொறுக்குவோம். அப்ப என் தம்பி கூட சொன்னா, வன பாதுகாப்பு சட்டம் அண்ணே நம்ம மேல்முறையீடு செய்யலாம்னா, இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறோம் பெரிய. ஆமா, அதெல்லாம் மேயக்கூடாதுன்னு சிக்கலாயிரும். நீதிமன்றம் சொல்லிச்சு. எந்த மன்றம் சொல்றது நான் கேட்க தயாரா இல்ல. எங்கள் மக்கள் மன்றம் சொல்றதா எங்களுக்கு முக்கியம். நீதிபதி சொல்லிட்டாருங்கிறான். 815 டாஸ்மாக் கடையில திறக்கலாம் நீதிபதி சொல்றாரு. ஏற்கிறியா எதிர்க்கிறியா? எதிர்க்கிறியா? 8 சக்கர வாகனத்துல 700 லாரியில கன்னியாகுமரியில இருந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போலாம் கேரளாவுக்குன்னு நீதிபதி தீர்ப்பு சொல்றாப்ல. ஏற்கிறியா எதிர்க்கிறியா? இது நீதியா? அப்ப அநீதிக்கு எதிராக புரட்சி செய்யறவன் நாங்க. அநீதியை அச்சங்கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிஹாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கார்கள், அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடின ஒரு போராளி நம்ம இடத்தில் இருந்தான்.
புரட்சியாளர் பழனி பாபா அவனுடைய பிள்ளைகள் நாம் துணிந்து அநீதியை எதிர்த்து போராடுவோம். அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் தொடர்ந்து தொடர்ந்து சகித்துக் கொள்கிறான். தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். நாம் அடிமையாக தயாராக இல்லை. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம். கிளர்ந்து எழுவோம். நம் உரிமை கல், நம் உரிமை கல், நம் உணவு விரும்பி உண்போம். எதை பற்றியும் கவலைப்படாத. அண்ணன் சொல்றா கல்ல குடுறா, ஏதாவது பிரச்சனை எண்டவாடா புரட்சி வெல்லட்டும்.